காலை ஆராதனையை தொடங்குவதற்கு முன்பாக தயவு கூர்ந்து உங்கள் கை தொலைபேசியை சைலண்ட் மோட் இல்லதென்றால் அடைத்து வைக்கும்படியாக நான் தலைமையோடு நான் கேட்டுக்கொள்கிறேன். ஆராதனைக்கு அது ஒரு தடையாக இல்லாதபடிக்கு நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்கள். கண்களை மூடி ஒரு நிமிடம் உங்களுக்குள்ளே நீங்கள் சுவித்துக் கொள்ளுங்கள். தேவனானவர் விசேஷமாக உங்கள் எல்லோரையும் இப்படியாக பாதுகாப்புடனே ஆலயத்துக்கு கூட்டியிருந்திருக்கிறார். சமாதானத்தோடு அன்போடு இந்த காலை வேளையில் முழு மனதோடு அவரை தொழுது கொள்ளும்படியாக ஜெபித்துக் கொள்கிறேன். வேதத்திலிருந்து 2 வசனங்களை நான் வாசிக்கிறேன். 117 சங்கீதம் வசனம் 1-2 வரை. ஜாதிகளே எல்லோரும் கர்த்தரை துதியுங்கள், ஜனங்களே எல்லோரும் அவரை போற்றுங்கள். அவர் நம்மேல் வைத்த கிருபை பெரியது, கர்த்தரின் உண்மை என்றென்றைக்கும் உள்ளது. அல்லேலூயா. நம்முடைய தேவன் நல்ல தேவனாக இருக்கிறார், மகத்துவம் இருந்த தேவனாக இருக்கிறார், பரிபூர்ணத்தில் வீற்றிருக்கின்ற தேவனாக இருக்கிறார். அந்த தேவனே சபையாய் யாவரும் எழுந்து நின்று போற்றி பாடும் வண்ணமாக அதிகாலை ஸ்தோத்திர பலி என்ற பாடலில் பாடவும் கைகளை தட்டி உற்சாகமாக பாடும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். Yeah.
மகிமை மாற்றுமை நிறைந்த இந்த ஜீவனுள்ள பரம்பிதாவே, அப்பா அந்த காலை வேலைக்காக மறுபடியும் நாங்கள் நன்றிகளை செலுத்துகிறோம். எல்லா நன்றிக்கும் உரிய தேவனா இருப்பதற்காக ஆண்டவரே உம்மை பணிந்து நாங்கள் தொழுகிறோம். நீரே ஒரே தேவனாக இருக்கிறீர், வல்லமையின் மிக்க தேவனாக இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா இந்த ஒரு வாரம் உங்களுக்கு ஆண்டவரே எங்களை பலப்படுத்தி எங்களை நேசித்து எங்களை ஆசீர்வித்து குடும்பமாக ஆண்டவரே இப்படியாக நீ ஆலயத்துக்கு கூட்டி வந்ததுக்காக நாங்கள் மிகுந்த நன்றி செலுத்துகிறோம். அப்பா உங்களுடைய இரக்கம் எங்கள் மேல் அதிகமாக இருக்க நன்றி. அப்பா உங்களுடைய கரம் அப்பா நாங்கள் எங்க சென்றாலும் எங்களோடு வந்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பாவை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. எங்களுடைய வானத்துக்கு மேலாக நாங்கள் உயர்த்துகிறோம். நீரே பெரிய தேவனாக இருக்கிற ஆண்டவரே, பரிசுத்தத்தின் தேவன், வல்லமை நிறைந்த தேவனாக இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உன்னதத்தில் வீட்டிற்கே உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உண்மை மாத்திரமே நாங்கள் தொழுது கொள்கிறோம் ஆண்டவரே. கொடுக்கப்பட்டது 1.5 மணி நேரத்தில் ஆண்டவரே முழு மனதோடு மாத்திரமே நாங்கள் துதிக்க ஆண்டவரே இந்த நேரத்தை நாங்கள் பயன்படுத்திக் கொள்கிறோம். விஷயமாக நாங்கள் உமக்கு அதிகமாக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீங்க மேல் காட்ட அன்புக்காக நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்தரே உமக்கு நன்றி, பரிபூர்ணரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பெரிய தேவனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா உண்மை நாங்கள் முழு மனதோடு நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. இந்த கால ஆராதனை ஆசீர்வதற்காக நாங்கள் நன்றிகளை செலுத்துகிறோம். இசைக்கரை வாசிக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக விசேஷமாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இவர்கள் மத்தியிலும் நீ தங்கியிருந்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா ஊழியம் செய்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளும் நாங்கள் நினைக்கிறோம், உங்களுடைய நாம மகிமைக்காக அவர்கள் ஊழியம் செய்ய முடியாத ஆண்டவரே தண்ணீருக்குமாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த வேலையில கூட ஆண்டவரே அப்பா உங்களுடைய திவ்ய செய்தியை தீவதற்கு மகனுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. எல்லாருக்காக நாங்கள் வருகிறோம் ஆண்டவரே. அந்த மகனோடு தங்கியிருந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். அந்த மகன் இப்படியாக இன்னைக்கு பகிர்ந்திருந்த அந்த வார்த்தையானது ஆண்டவரே உம்மிடத்திலிருந்து வருகிறதா இருக்கு நாங்கள் நம்புகிறோம் ஆண்டவரே. அப்பா அந்த வலிமையான வார்த்தை நாங்கள் கேட்டு கீழ்ப்படிந்த ஆண்டவரே மாற வேண்டிய இடத்துல மாறும்படியாக நீ உதவி செய்யணுமாக நாங்கள் கெஞ்சுகிறோம். உங்களுக்கு அதிகமாக நாங்கள் நன்றிகள் செலுத்துகிறோம் ஆண்டவரே. பணிந்து தொழுது கொள்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய குற்றம் குறைகள் பாவங்கள் யாவும் இருந்தாலும் மன்னிக்கணுமா கூட நாங்கள் மன்றாடி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை பரிசுத்தப்படுத்தி பரிபூர்ணமாக ஆண்டவரே இந்த காலை வேலையில் தொழுது கொள்ள உதவி செய்யும். இந்த நேரத்தையும் பாது ஒப்பு கொடுத்து இந்த ஜெபத்தை எடுக்கிறோம் ஜீவனுள்ள பரம்பிதாவே, ஆமென். அமர்கள். அடுத்த பாடலாக பாடுவோம் மகிழ்வோம் என்ற பாடலை நாம் பாடுவோம்.
சபையா யாரும் எழுந்து இப்பொழுது மாறி மாறி வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி யோபு 11ஆம் அதிகாரம் வசனம் 1 20 வரை. மாறி மாறி எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத பகுதி யோபு அதிகாரம் 11 வசனம் 1 தொடங்கி 20 வரை மாறி மாறி வாசிப்போம். பழைய ஏற்பாட்டின் பக்கம் 642. மாறி மாறி எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத பகுதி யோபு அதிகாரம் 11 வசனம் 1 தொடங்கி 20 வரை மாறி மாறி வாசிப்போம். 1வது வசனம். அப்பொழுது நாகமாத்தானாகிய சோப்பார் பிரசித்திரமாக உம்முடைய வீம்பு வார்த்தைகளுக்கு மனுஷர் மௌனமாய் இருப்பார்களோ? நீர் பரியாசம் பண்ணும்போது ஒருவரும் உம்மை வெட்கப்படுத்த வேண்டாமோ? ஆனாலும் தேவன் பேசி உமக்கு விரோதமாய் தம்முடைய உதடுகளை திறந்து வசனம் 7. தேவனுடைய அந்தரங்க ஞானத்தை நீர் ஆராய்ந்து சர்வ வல்லவருடைய சம்பூரணத்தை நீர் அறியக்கூடுமோ? அதன் அளவு பூமியை பார்க்கலும் நீளமும் சமுத்திரத்தை பார்க்கலும் அகலமுமாய் இருக்கிறது. மனுஷனுடைய மாயத்தை அவர் அறிவார், அக்கிரமத்தை அவர் கண்டும் அதை கவனியாதிருப்பாரோ? நீர் உம்முடைய இருதயத்தை ஆயத்தப்படுத்தி உம்முடைய கைகளை அவருக்கு நேராக விரித்தால் நலமாயிருக்கும். வசனம் 15. அப்பொழுது உம்முடைய முகத்தை மாசில்லாமல் ஏறெடுத்து பயப்படாமல் திடன் கொண்டிருப்பீர். அப்பொழுது உம்முடைய ஆயுசு காலம் பற்றை பகலை பார்க்கலாம் பிரகாசமாய் இருக்கும். இருள் அடைந்த நீர் விடியற் காலத்தை போல் இருப்பீர். பயப்படுத்துவார் இல்லாமல் நித்திரை செய்து அநேகர் உமது முகத்தை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவார்கள். 20வது வசனம் சேர்ந்து வாசிப்போம். கண்கள் பூத்து போய் அவர்கள் அடைக்கலாம், அவர்களை விட்டொழிந்து அவர்கள் நம்பிக்கை சாதவன் சுவாசம் போல் அழிந்து போகும் என்றார். தேவதாம் இந்த வசனம் நம் உள்ளத்தில் பதிப்பதாக. ஆமென். சபையை யாவரும் அமருங்கள். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்கள் யாவரும் ஒலுத்திரா பைபிள் பிரஸ்பிட்டேரியன் தமிழ் ஆராதனைக்கு நான் அன்போடு அழைக்கிறேன். தேவனோட அன்பிலும் அவரோட சமாதானத்திலும் அவருடைய இரக்கத்திலும் நீங்கள் எல்லோரும் பூர்ணமாக இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். காணிக்கை தசம பாகத்தை எடுப்பதற்கு முன்பாக மேலும் ஒரு பாடலை பாடுவோம். இன்னும் துதிப்பேன் என்ற பாடலை நாம் பாடுவோம்.
இப்பொழுது காணிக்கை தசம பாகத்தை நம்முடைய தேவனுக்கு நாம் வழங்குவோம். சோஸ்திர பாடலை நாம் பாடுவோம். ஓதுகள் ஜெபத்தை இரண்டு முன்பாக பிரசனம் நாடி வந்து என்ற பாடலை பாடுவோம். இந்த பாடலுக்கு பிறகு சபையின் எல்லோரும் பொது ஜெபத்தை இரண்டு பாடாக சபையா யாரும் எழுந்து நின்று இந்த பாடலை நாம் பாடுவோம். Thank
இப்பொழுது போஜன ஜபத்தை எடுக்க நம்ம சபை என்று நினைக்கிறேன். என் இயேசுவே, என் தெய்வமே, உம்முடைய சமூகத்திலே நாங்கள் கூடி வந்திருக்கின்ற இந்த நேரத்தில் ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னத்தை மெய்யாகவே நாங்கள் உணரத்தக்கதாக ஆண்டவரே, இந்த பாடல்கள் மூலியமாக நீர் எங்களோடு இடைப்பட்டதற்காக நன்றி. பரிசுத்த ஆவியே, உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். வார்த்தையாகிய தேவனே, வார்த்தையாகிய இயேசு கிறிஸ்துவே, வார்த்தையாகிய பரிசுத்த ஆவியே, உம்மை நாங்கள் கனப்படுத்துகிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த பரிசுத்த ஓய்வு நாளை நீர் எங்களுக்கு நியமனம் செய்து இன்றைக்கு நாங்கள் ஒரு குடும்பமாக உம்முடைய பாத தண்டையிலே நாங்கள் வரும்படி ஆண்டவரே, இந்த ஒரு வார காலமாக எங்களுடைய வாழ்க்கை பயணத்தை நீர் நடத்தி வந்த தயவுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்திக் கொள்கிறோம். பலவிதமான போராட்டத்தின் மத்தியிலே எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் நடத்தும் பொழுது ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு வேண்டிய கிருபையை நீர் கொடுத்த ஆண்டவரே, இந்த 6 நாட்களை நாங்கள் கடந்து வரும்படி இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலே தேவனுடைய சமூகத்திலே நாங்கள் ஒரு குடும்பமாய் காணப்படும்படி ஆண்டவரே, நீர் செய்த மாபெரும் தயவுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்திக் கொள்கிறோம். கரைப்பட்ட நிலையில பாவ சிந்தையோடு மீறுதல்களோடு நாங்கள் வாழ்ந்த நாட்கள் அதிகம். ஆனாலும் நீர் எங்களுக்கு பாவ மன்னிப்பை வழங்கி சிலுவையிலே நீர் சிந்தின இரத்தத்தின் மூலியமாக எங்களுடைய எல்லா விதமான அக்கிரமங்களையும் நீர் மன்னித்து ஆண்டவரே, 3ஆம் நாள் எங்களுடைய நம்பிக்கை நீடிக்கும்படி, எங்களுடைய விசுவாசம் உறுதியாய் காணும்படி ஆண்டவரே, இன்னும் நாங்கள் ஜீவனம் பண்ண வேண்டும் என்ற அந்த நம்பிக்கையை நீ கல்வாரி சிலுவையிலே இரத்தம் சிந்தினது மாத்திரமல்ல, 3ஆம் நாள் எங்களுக்காக நீர் உயிர் தெழுந்தீர் ஆண்டவர். அந்த ஒரே ஒரு செயல் இந்த கிறிஸ்துவ ஜீவியத்தை நாங்கள் தொடர்வதற்கு ஒரு பெரிய அஸ்திபாரத்தை நீர் உண்டு பண்ணீங்க. அந்த நம்பிக்கைக்காக நாங்கள் நன்றி செலுத்திக் கொள்ளுகிறோம். இன்றைக்கும் நாங்கள் அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமையை நாங்கள் உணரத்தக்கதாக எங்களோட வாழ்க்கையிலே நீ தொடர்ந்து கிரியை செய்ய நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். ஆண்டவரே, உளுத்திராம் திருச்சபைக்காக நாங்கள் மெய்யாகவே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்திக் கொள்ளுகிறோம். இதுகாரம் வரை நீர் நடத்தி வந்த தயவுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்திக் கொள்ளுகிறோம். போன வாரத்தில் நடந்தேறிய எல்லா ஊழியங்களையும் கர்த்தர் மெதுவாக நீர் ஆசீர்வதித்தீர். அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்திக் கொள்ளுகிறோம்.
எங்களுடைய ஈஸ்டர் ஆராதனை கர்த்தர் அற்புதமாக, அதிசயமாக, ஆசீர்வாதமாக நீர் எங்களுக்கு கட்டளையிட்டீர். அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்திக் கொள்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய உயிர்த்தெழுதலின் நாளிலே நாங்கள் எல்லோரும் சந்தோஷமாய், மகிழ்ச்சியாய், ஒரு குடும்பமாய் ஆராதனை செய்யும்படி நீர் எங்களுக்கு அந்த வாய்ப்பு கொடுத்தீர். அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்திக் கொள்கிறோம். போன வாரத்தில் வியாழக்கிழமை நடந்தேறிய ஜெப கூட்டத்திற்காக நன்றி. குடும்பங்களுக்காக, தேசத்துக்காக, பல காரியங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கும்படி சபையினரை நீர் அழைத்து வந்தீர். அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்திக் கொள்கிறோம். எங்களுடைய இந்த ஏழையின் ஜெபத்தை நீர் கேட்டு ஏற்ற காலத்தில் நீர் பதில் கொடுக்க போவதற்காகவும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்திக் கொள்கிறோம் ஆண்டவரே. நீர் நல்லவர், நீர் வல்லவர், நீர் கிருபை நிறைந்த தேவனாக இருக்கிறீர். அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்திக் கொள்ளுகிறோம் ஆண்டவரே. சபையில வியாதிப்பட்ட பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சரீரத்தில் ஏற்பட்டிருக்கின்ற எல்லா பலவீனங்களும் ஆண்டவரே உம்முடைய தழும்புகளால் சுகம் பெற்று ஆண்டவரே இந்த பிள்ளைகள் தொடர்ந்து ஜீவனம் பண்ண நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். குறிப்பாக சகோதரர் டேனிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீ மகனை தொடர்ந்து நடத்த நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். சகோதரி திரேசாவுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். மகளுடைய அந்த கால் பூர்ண சுகம் அடைந்து ஆண்டவரே இன்றைக்கு மகள் நடக்கும்படியான கிருபையை நீர் கொடுத்தீர். அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்திக் கொள்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய திருச்சபையில இருக்கக்கூடிய எல்லா பலவீனமான உள்ளங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எப்பொழுதும் கர்த்தரை சார்ந்து வாழுகின்ற பிள்ளைகளாக இருக்க ஆண்டவரே. ஆண்டவரே தங்களுடைய வேதனைகள், தங்களுடைய சரீர பலவீனங்கள் ஒருவேளை தங்களுடைய விசுவாசத்திற்கு அது தடையா இருந்தால் ஆண்டவரே பவுலுக்கு நீ சொன்னது போல என்னுடைய கிருபை உனக்கு போதும் என்று, அப்படியாக இந்த பிள்ளைகளுக்கு கர்த்தருடைய கிருபை எப்பொழுதும் சம்பூர்ணமாய் இருக்க ஆண்டவரே. இந்த பிள்ளைகளுக்கு நீ தொடர்ந்து வழி நடத்த நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். மருந்தின் மூலியமாக, சிகிச்சையின் மூலியமாக தொடர்ந்து நீ சுகத்தை கொடுத்து வருவதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்திக் கொள்கிறோம். எங்களுடைய வாலிப பிள்ளைகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த வாலிப பிரயாசத்தில் கர்த்தரை அதிகமாய் தேடும்படியான சிந்தனை அவர்களுக்குள்ள ஆண்டவரே தொனிக்க நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். இந்த வாலிப வயசுல ஆண்டவரே தேவனுக்காக ஊழியம் செய்ய இந்த பிள்ளைகளுக்கு நீர் பல ரீதியில வாய்ப்பு கொடுத்திருக்கிறீர். அது கவனத்தோடு, ஜாக்கிரதையோடு ஆண்டவரே தங்களுடைய புகழ்ச்சிக்காகவும் திருச்சபையின் புகழ்ச்சிக்காகவும் அல்ல, கர்த்தருடைய நாம மகிமைக்கின்ற இந்த ஊழியங்கள் அவர்கள் ஏறெடுக்க தொடர்ந்து இந்த பிள்ளைகளுக்கு நீர் கிருபை பாராட்ட நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். சிறு பிள்ளைகளுக்காக நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம் ஆண்டவரே. இந்த சிறு பிள்ளைகளை நீர் அதிகமாய் நேசிக்கிறீர். இந்த சின்ன வயசுல ஆண்டவரே கர்த்தர் தான் இயேசு. தாங்கள் பாவி என்று அவர்கள் உணர்ந்து இயேசுவை மனதார ஏற்றுக்கொள்ள ஆண்டவரே அந்த பிள்ளைகளுடைய உள்ளத்தில் நீர் கிரியை செய்ய நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். குறிப்பாக இந்த சண்டே ஸ்கூல் பாடத்தின் மூலியமாக இந்த பிள்ளைகளுடைய இருதயத்தில் ஆண்டவரே உம்முடைய திவ்ய வசனம் எழுதப்பட, அவர்களுடைய ஏட்டிலே எழுதப்பட ஆண்டவரே நீர் கிருபை பாராட்ட நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். ஆசிரியர்மார்களை தொடர்ந்து நீர் நடத்தும். கவனத்தோடு ஆண்டவரே இந்த பிள்ளைகளுக்கு படித்து கொடுக்க ஆண்டவரே இந்த போராட்டமான உலகத்துல உபதேசத்தை ஆண்டவரே கர்த்தருடைய வார்த்தையின் அடிப்படையில போதிக்க ஆண்டவரே இந்த பிள்ளைகளுக்கு நீர் கிருபை செய்ய நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். ஆண்டவரே நீர் எங்களுடைய குடும்ப முகாமை தொடர்ந்து ஆசீர்வதிக்க நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். எல்லா ஏற்பாடுகளும் ஆண்டவரே செய்து கொண்டிருக்கின்ற இந்த கமிட்டி மார்களுக்கு நீர் தொடர்ந்து தயவு பாராட்டும். தேவதாசனை நீர் ஆயத்தப்படுத்தும். இந்த முகாமுக்கு பேர் கொடுத்த ஒவ்வொரு பிள்ளைகளுடைய தேவைகளை நீர் தொடர்ந்து சந்திக்க ஆண்டவரே நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். நீர் நல்லவர், நீர் வல்லவர் ஆண்டவரே. இந்த வேளையிலே எங்களுடைய மூத்த போதகர் மணி அவருடைய குழுவுக்காக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஸ்ரீலங்கா ஊழியத்தை குறிப்பாக இந்த முகாமை அவர்கள் மேற்கொள்ளும் பொழுது எல்லா விதமான ஆசீர்வாதத்தை நீர் கொடுக்க நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். அவரோடு இணைந்து போகின்ற போதகர் டேவிட்
எல்டர் தங்கமணி, சகோதரி சுசியை நீ தொடர்ந்து நடத்த நாங்கள் வேண்டல் செய்கிறோம். வெற்றிகரமாய் ஆண்டவரே இந்த ஊழியத்தில் அவர்கள் செய்து மறுபடியும் தாயத்துக்கு வர ஆண்டவரே நீர் தொடர்ந்து கிருபை பாராட்ட நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். என்னுடைய போதகருக்காக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே தொடர்ந்து அவரோட ஊழியத்தை நீர் அங்கீகரித்து ஆசீர்வதிக்க நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். வாழ்க்கையில வரக்கூடிய எல்லா விதமான சவால்களில் ஆண்டவரே இயேசுடைய நாமத்திலே ஆண்டவரே தொடர்ந்து ஜெயம் பெற்று இந்த உளுத்திரம் திருச்சபைக்கு நல்ல ஒரு மேய்ப்பனாய் இருந்து தகப்பனாய் இருந்து நடத்தும்படியான கிருபையை நீர் தொடர்ந்து அவருக்கு கொடுக்க நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். ஆண்டவரே திருமண நாளை எத்தனிக்கின்ற சகோதரர் சைமன் ஜாய்ஸ்க்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த தம்பதிகளை நீர் இந்த திருச்சபையில இணைத்ததற்காக நன்றி. அவர்கள் ஏறெடுக்கின்ற ஊழியங்களுக்காக நன்றி. அவர்களுடைய விசுவாசத்திற்காக நன்றி. ஆண்டவரே தொடர்ந்து இந்த தம்பதிகளுடைய இல்லற வாழ்க்கையில கர்த்தர் நடுவராய் இருந்து எல்லாவற்றிலும் ஆண்டவரே இந்த குடும்பத்திற்கு நீர் சம்பூர்ணமாய் செய்து முடிக்க நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். பிள்ளைகளையும் தொடர்ந்து நடத்தும் கிறிஸ்துவ ஜீவியத்தில் தொடர்ந்து வளர ஆண்டவரே நீர் இந்த குடும்பத்திற்கு விசேஷித்த முறையில நாங்கள் எல்லோரும் ஒருமனப்பட்டவர்களாக செபிக்கிறோம். நீர் தொடர்ந்து வழி நடத்த நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். ஆண்டவரே தனித்து இருக்கின்ற தாய்மார்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் இந்த வாழ்க்கையை தொடரும் பொழுது அவர்களுக்கு வேண்டிய எல்லா சமாதானத்தை கர்த்தர் மூலம் அவர்கள் பெற்றுக்கொள்ள ஆண்டவரே நீ தொடர்ந்து இந்த தாய்மார்களுக்கு கிருபை பாராட்ட நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். உம்முடைய சமாதானம், உம்முடைய வழி நடத்துதல் எப்பொழுதும் இவர்களுக்கு போதுமானதாய் இருக்க நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். ஆண்டவரே தேசத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்திக் கொள்கிறோம். எங்களுடைய ராஜாக்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்திக் கொள்கிறோம். ஆண்டவரே அரசாங்கத்துக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்திக் கொள்கிறோம். எல்லாம் உம்முடைய நேமத்தின்படி ஆண்டவரே காரியங்கள் சரிவர நடத்தவும் முடிவுகள் எடுக்கவும் ஆண்டவரே மக்களாகிய எங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பு வராதபடி இந்த தலைவர்மார்களுக்கு நீ தொடர்ந்து ஞானத்தை கொடுத்து காரியங்களை சம்பூர்ணமாய் நடத்த நீர் கிருபை பாராட்ட நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். அரசாங்கத்துக்கு அரசாங்கத்தினுடைய சட்ட திட்டங்களுக்கு ஆண்டவரே தேவ பிள்ளைகளாகிய நாங்கள் தொடர்ந்து கீழ்ப்படிந்து வாழ எங்களுக்கும் நீர் கிருபை பாராட்ட நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். வேலை இல்லாதவர்களுக்கு நீர் வேலை போட்டு தாரும். ஆண்டவரே வேலை நிமித்தமாக சிரமப்படுகின்ற, குறிப்பாக ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வர சிரமப்படுகின்ற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே நீர் ஒரு பெரிய விடுதலை கொடுக்க நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். அதற்கு முன்பதாக இந்த பிள்ளைகள் ஆண்டவரே தேவனிடத்தில் அதிகமாய் வேண்டுதல் பண்ணி ஆண்டவரே இந்த காரியத்துக்காக ஆண்டவரே அவர்கள் வைராக்கியத்தோடு ஆண்டவரே முன் செல்ல நீர் கிருபை பாராட்ட நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். உளுத்திரம் திருச்சபை நாங்கள் மீண்டுமாக உம்முடைய திருப்பாதத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். எல்லாவற்றிலும் ஆண்டவரே நீர் தயவு பாராட்ட நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். இன்றைக்கும் உடைய வார்த்தைக்காக நாங்கள் வந்திருக்கிறோம். திவ்ய வார்த்தை ஆண்டவரே எங்களுடைய உள்ளத்தில் பதியும்படி நீர் பேசுகின்ற இந்த வார்த்தையானது எங்களுடைய இருதயத்தில் பதியும்படி ஆண்டவரே எங்களுடைய இதயத்தை நாங்கள் கடினப்படுத்தாதபடி கர்த்தருடைய சத்தத்தை நான் கேட்டேன், தேவன் என்னோடு பேசினார் என்று மன திருப்தியோடு, மன சந்தோஷத்தோடு, மன ரம்மியத்தோடு வீடு திரும்ப இந்த பிள்ளைகளுக்கு நீர் கிருபை பாராட்ட நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். தொடர்ந்து நீர் எங்களோடு இடைப்பட்டு ஆவியானவரே நீர் எங்களை நடத்தும், எங்களை ஆசீர்வதியும். இயேசுவின் வளநாமத்தின் ஜெபத்தை எடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். சபையார் அமர்வுகள். வேத வாசிப்புக்கு நாம் கடந்து செல்வோம். சிறு பிள்ளைகளும் உடைய வகுப்புக்கு போகலாம்.
கர்த்தர் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எபேசியர் 1ஆம் அதிகாரம் 1 வரைக்கும். நீங்கள் கிறிஸ்துவோடு கூட எழுந்திருந்தால் கிறிஸ்து தேவனுடைய வலது பரிசுத்தில் வீட்டிற்கும் விதத்திலுள்ள மேலானவர்களை தேடுங்கள். பூமியின் உள்ளவைகளை விட மேலானவைகளையே நாடுங்கள். ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. ஆமென். போன வாரம் நம்ம இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுத நாளை நாம் நினைவு கூறணும். அதனால இன்னைக்கு அந்த உயிர்த்தெழுதலின் செய்தியை நான் தொடரவிருக்கிறேன். ஏனென்றால் இந்த ரெசரக்ஷன் சண்டே இல்லை ஈஸ்டர் சண்டே நம்ம பார்த்தோம்னா இது ஒரு நாள் நிகழ்வு அல்ல. ஓகே, இட்ஸ் நாட் ஒன் டே செலிப்ரேஷன். கிறிஸ்துவர்களுடைய வாழ்க்கையில இந்த உயிர்த்தெழுதல் எப்பொழுதுமே அது இருக்க வேண்டும். ஒரு அநாத பையன் தன் தாயும் தகப்பனும் இழந்த ஒரு நிலையில அவன் ஒரு அநாத இல்லத்துல சேர்க்கப்படுகிறான் குழந்தையாக. பல நாட்கள் அந்த அநாத இல்லத்துல அவன் வாழ்ந்து கொண்டு இருக்கின்ற நிலையில ஒரு நாள் ஒரு அன்பான தகப்பன் அந்த ஹோமுக்கு அந்த குறிப்பிட்ட குழந்தையை அவர் தத்தெடுக்கிறார். தகப்பன் எப்படி இருப்பார், தாய் எப்படி இருப்பாங்க என்று அவன் கண்டதில்லை. குழந்தை பருவத்தில் அந்த அநாத இல்லத்தில் அவன் சேர்க்கப்பட்ட நிலையில இந்த தகப்பன், குறிப்பாக அன்பான தகப்பன், அவர் இந்த குழந்தையை தத்தெடுத்து தன்னுடைய வீட்டுக்கு அழைத்து சொல்லுகிறார். இப்போ அந்த குழந்தைக்கு ஒரு தகப்பனும் ஒரு தாய் ஒரு குடும்பம் அமைகின்றத நம்ம பார்க்கிறோம். காலப்போக்கில் அந்த குழந்தை வளர வளர அவனுடைய செயல்கள், அவனுடைய சிந்தை, அவனுடைய நடத்தை, அவன் அந்த ஹோம்ல எப்படி இருந்தானோ, அந்த அநாத இல்லத்துல எப்படி வளர்ந்தானோ இருந்தானோ, அவனோட ஆட்டிடியூட் அதே ஆட்டிடியூடோட இப்போது அந்த குடும்பத்துல சேர்க்கப்பட்ட பிறகும் அவன் வாழ்ந்து கொண்டு இருந்தான். எந்த ஒரு மாற்றமும் தெரியல. எப்படி ஹோம்ல ஒரு குழந்தை இருக்குமோ அதே மாதிரி இப்ப குடும்பம் என்று சொல்லக்கூடிய நிலையில அந்த மகன் வளர்ந்து வந்தான். ஒரு நாள் அந்த தகப்பன் அந்த மகனை பார்த்து கேட்டாராம், தம்பி, நீ ஒரு காலகட்டத்தில் அநாத, இப்பொழுது நான் உனக்கு தகப்பன், உனக்கு தாய், உனக்கு குடும்பம், உனக்கு அழகான ஒரு வீடு, உனக்கு அழகான ஒரு எதிர்காலம், எல்லாவற்றையும் நான் உனக்கு உண்டு பண்ணி இருக்கிறேன். ஆனால் நீ ஏன் அந்த பழைய நிலையில இருக்கின்ற பிரகாரம் நீ வாழ்ந்து கொண்டு வார அப்படி என்று அந்த தகப்பன் கேட்டார். பிரியமானவர்களே, இன்றைக்கு
தேவ பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் உண்மைதான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையில் மரித்து அந்த உயிர்த்தெழுதலின் நம்பிக்கையை நமக்கு உண்டு பண்ணியிருக்கிறார். அவருடைய எதிர்பார்ப்பு என்னவென்றால், நீங்களும் நானும் ஒரு மாறின வாழ்க்கையை வாழ வேண்டும் என்றுதான் அந்த உயிர்த்தெழுதலின் நம்பிக்கையை நமக்கு வைத்துட்டு போயிருக்கிறார். ஆனால் வருத்தமான காரியம் என்னவென்றால், இன்றைக்கு கிறிஸ்துவர்கள், குறிப்பாக தேவ பிள்ளைகள், இயேசு கிறிஸ்து மரித்தது மாத்திரம் அப்படியே இன்றைக்கு பழைய வாழ்க்கைக்கு, அந்த பையன் எப்படி ஹோம்ல இருந்தானோ அதே வாழ்க்கை போலதான் இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர் தெழுவதின் அந்த தாக்கத்தை தங்களுடைய வாழ்க்கையில இன்னைக்கும் பார்க்க முடியவில்லை. என்ன நிலையில இருந்தாங்களோ அப்படியே தான் இருக்கிறாங்க. என்ன ஒரே ஒரு மாற்றுதல் என்னன்னா, முன்ன அவிசுவாசியா இருந்தாங்க, இப்ப பேர் கிறிஸ்டியன்ஸ் என்று சூட்டி கொண்டு அந்த பழைய வாழ்க்கையிலிருந்து அவர்களால் விட்டு வர முடியவில்லை. அதுதான் இந்த கொலோசியர் நிருபத்துல நம்ம வாசிக்கிறோம். எடுத்தவங்க மறுபடியும் ஒரு தடவை அந்த 3 வசனத்தை வாசிக்க நான் கேட்கிறேன். கொலோசியர் 3ஆம் அதிகாரம் வசனம் 1-3. நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்ததுண்டானால், கிறிஸ்து தேவனுடைய வலது பாரிசத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள். பூமியில் உள்ளவைகளை அல்ல, மேலானவைகளையே நாடுங்கள். ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் உங்களுடைய வாழ்க்கையில ஏதாவது ஒரு தாக்கத்தை உண்டு பண்ணி இருக்குதா? Is there any impact by the resurrection of Christ in your life? அப்படி இல்லைன்னா நீங்க மறுபடியும் உங்களுடைய சல்வேஷனை நீங்க சிந்தித்து பார்க்க வேண்டிய ஒரு நிலை. இயேசு மரித்தார், நாங்க படம்லாம் போட்டு காமிச்சோம். ஓகே, ஆல்மோஸ்ட் எல்லாரும் கண்ணீர் விட்டீங்க. ஓகே, அதுல ஒரு சுவாரஸ்யமான ஒரு காட்சி என்னன்னா, பாஸ்டர் அந்த முள் கிரீடத்தை எல்லாருடைய கரத்திலையும் அனுபவிக்க, அதை பிடித்து பார்க்க, அதை ஃபீல் பண்றதுக்கு அப்படிப்பட்ட ஒரு 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 காரியத்தை நம்ம செஞ்சோம். ஆஃப்கோர்ஸ் எனக்கும் அது ஃபர்ஸ்ட் டைம் தான். அந்த முள் கிரீடத்தை பார்க்கும் பொழுது அந்த நேரத்தில் நம்ம எல்லாரும் ஓகே மனசஞ்சலப்பட்டு, உங்கள நிறைய பேர் கண்ணீர் விட்டீங்க. அந்த கண்ணீர் எங்கேஜிஃபோட எடுத்து தொடச்சி முடிஞ்சது. ஓகே, அடுத்த ஈஸ்டருக்கு, அடுத்த குட் ஃப்ரைடேக்கு அழுவோம் அப்படின்னு போச்சா? இல்ல போன வாரம் பிரசங்கம் பண்ண அந்த உயிர் தெழுதலின் நம்பிக்கை, கடவுள் நமக்கு முன்பதாக ஒரு நம்பிக்கையை வச்சுட்டு போயிருக்கிறாரு, ஒரு தாக்கத்தை வச்சுட்டு போயிருக்கிறாரு. அப்பனா இந்த ஒரு வாரம், இந்த 6 நாள் உங்க வாழ்க்கையே தலையிலால மாறி இருக்கணும். மாறி இருக்கா? உங்களை நீங்க கேட்டு பாருங்க. ஏதாவது ஒரு இம்பாக்ட், உங்களுடைய விசுவாசம், உங்களுடைய நடத்தை, உங்களுடைய பேச்சு, உங்களுடைய சிந்தனையில ஏதாவது ஒரு தாக்கம் உண்டாயிருக்குதா? மரித்தவர் உயிர் தெழுந்திருக்கிறார், இறந்து போனவர் உயிர் தெழுந்திருக்கிறார். எந்த ஒரு தாக்கமும் வரலன்னா ஒரு பெரிய கேள்வி குறி. நம்ம எல்லாரும் நம்மளுடைய அன்பர்களை இழந்து நாம் இங்க அமர்ந்திருக்கிறோம். சிலருக்கு கணவன் மரித்திருக்கலாம், மனைவி மரித்திருக்கலாம், தகப்பன் மரித்திருக்கலாம், தாய் மரித்திருக்கலாம், கூட பிறந்தவர்கள் மரித்திருக்கலாம். இப்ப நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். அந்த மரித்தவர்கள் உங்களுக்கு முன்பதாக
வந்து உயிரோடு நின்றார்கள் என்றால் how do you feel? உங்களோட மனநிலை எப்படி இருக்கும்? தகப்பன், தாய், தாத்தா, பாட்டி, சகோதரன் அவர்கள் விட்டு போன பல நன்மையான காரியத்தை அவர்கள் மரித்த நாளிலிருந்து இன்று வரைக்கும் நாம் அந்த அப்படிப்பட்ட காரியத்தை விட்டவர்களாக இருக்கிறோமா? இல்ல அதை இன்னும் அதிகமாய் நாம் கர்த்தருக்குள்ள நாம் செய்து இந்த ஜீவனத்தை நாம் ஓட்டுகிறோம். ஒருவேளை நம்முடைய தாய், நம்முடைய தகப்பன் வீட்டிலே ஸ்ட்ரிக் உள்ளவர்களாக இருக்கலாம். அந்த குடும்பம் ரொம்ப ஸ்ட்ரிக்டா போயிட்டு இருந்துச்சு. எப்ப அந்த தகப்பனோ, அந்த தாயோ, அந்த தாத்தாவோ, அந்த பாட்டியோ இறந்த பிறகு அந்த குடும்பமே ஆட்டமா ஆடுது அப்படி என்று சொல்லக்கூடிய நிலையில இன்றைக்கு பலர் நம்ம பேசுவோம். அவர் இருக்கும் போது அந்த குடும்பம் நல்லா இருந்துச்சு. அவர் எப்ப இறந்தாரோ அந்த குடும்பம் தலைகீழால போச்சு. அது பாதிப்பு. ஆனால் இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதல் உங்களோட வாழ்க்கையில, என்னோட வாழ்க்கையில என்ன பாதிப்பு உண்டாக்கி இருக்கு? யாராவது நீங்க சாட்சி சொல்ல முடியுமா? நிச்சயமா சொல்லுவீர்கள். ஆனால் இன்று சொல்ல முடியுமா? கடவுளுடைய உயிர்த்தெழுதல்னால என் வாழ்க்கையே அலங்கோலமா இருந்த வாழ்க்கை ஆசீர்வாதமா இன்னைக்கு மாறி இருக்கு. ஏன்னா அவர் மரித்து உயிர்த்தெழுந்தனால அந்த நம்பிக்கையை எனக்கு வச்சுட்டு போயிருக்கிறார். அந்த நம்பிக்கைக்குள்ள இன்னைக்கு அனுபவிக்க முடியாத நிலையில இருக்கிறபடினாலதான் நிறைய தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றுதலை நாம் காண முடியும். உண்மைதான், சோர்வு வருது, பிரச்சனை வருது, உபத்திரம் வருது, போராட்டம் வருது. இன்றைக்கு அப்படிப்பட்ட காரியங்கள் நம்மளை சூழ்ந்து கொள்ளும் பொழுது என்ன செய்யறோம்? அந்த உயிர்த்தெழுதலின் நம்பிக்கையை நீங்களும் நானும் பார்க்கிறோமா? இல்ல அந்த பிரச்சனையே நம்ம பார்த்து அந்த உயிர்த்தெழுதலின் தேவனை நோக்காதபடி இன்றைக்கு பின்வாங்கி போறோம். இந்த உயிர்த்தெழுதலின் தாக்கம் உங்களுக்கும் எனக்கும் கண்டிப்பாக வர வேண்டும். 3 காரியங்கள் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முதலாவது, இந்த உயிர்த்தெழுதலின் நாட்கள் முடிஞ்சிருச்சு. 2000 வருஷத்துக்கு முன்ன முடிஞ்சிருச்சு. இப்ப நம்ம 2000 வருஷத்துக்கு முன்ன போக வேணாம். போன வாரம் நினைச்சுக்குவோம். போன வாரம் இயேசு கிறிஸ்து உயிரோட வந்துட்டார். இப்ப இனி இந்த வாழ்க்கை, இந்த பயணம், இந்த ஜேர்னி நமக்கு முன்பதாக எப்படியாக இருக்கணும், எப்படியாக ஆண்டவர் எதிர்பார்க்கிறார், அந்த 12 சீஷர்களின் மத்தியில அவர்கள் எப்படியாக அந்த மாற்றுதலுக்குள்ள வந்தாங்க, இயேசு கிறிஸ்துவோடு போஜனம் பண்ணி, ஒன்னா படுத்து, ஒன்னா பிரயாணம் பண்ணி, ஒரே ஃபெலோஷிப் பண்ணி, அந்த சீஷர்களுடைய வாழ்க்கையில என்ன இந்த உயிர்த்தெழுதலினால அந்த பாதிப்பு வந்துச்சு. 2 சீஷர்களுடைய வாழ்க்கையில நம்ம குறிப்பாக 3 பேருடைய வாழ்க்கையை நம்ம பார்க்க இருக்கிறோம். முதலாவது பேதுருவுடைய வாழ்க்கை. என்னுடைய முதல் பாயிண்ட், the journey includes transformations. Okay, the journey includes transformation. தமிழ்ல வாசிங்க. ஐயா, தமிழ்ல போட்டிருக்கிய, ஹிப்ரூல போட்டிருக்கிய? வாசிங்க. சரி, அன்போடு பயணம் ஆரம்பிக்கிறது. ஓகே, அப்படின்னா the journey includes transformation. இந்த ஜேர்னில ஒரு மாற்றுதல் காணப்பட வேணும். ஓகே, ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் காணப்பட வேணும்.
இயேசு கிறிஸ்து மரித்தார், உயிர் தெழுந்தார். இப்பொழுது என்னுடைய வாழ்க்கைக்கு அது என்ன? ஒரு மாற்றுதல் வர வேண்டும். மாற்றுதல் வரலன்னா இன்னும் எத்தனை ஆயிரம் ஈஸ்டர் நீங்க கொண்டாடினாலும் அது பிரயோஜனமா இருக்காது. அடுத்த தடவை இயேசு பாஸ்டர் இப்ப கிரீடத்தை கொண்டு வந்தார். அடுத்த தடவை இயேசுடைய ரத்தத்தை கொண்டு வரலாம். ஆனா மாறலன்னா, மாற்றுதல் வரலன்னா பயன் இல்லை. இந்த சீஷர்களுடைய வாழ்க்கையில பேதுருவோட வாழ்க்கை நம்ம பார்க்கும் பொழுது, பேதுருவோட வாழ்க்கை உங்களுக்கு தெரியும். இயேசு கிறிஸ்து மரிக்க போவதற்கு முன்ன ரொம்ப போல்டான ஒரு சீஷன். அதுக்குதான் அவருக்கு பேதுருக்கு கல்லு, அந்த ஸ்டோன் அவருக்கு கல்லு என்று கடவுள் இயேசு கிறிஸ்து ஒப்பிடுறாரு. அதாவது அவருடைய பொசிஷன்ல, அவருடைய நிலையில ரொம்ப ஸ்ட்ராங்கா உள்ள ஒரு மனுஷன். சீக்கிரமா காரியத்தை அவர் மாத்திக்க மாட்டார். அப்படின்னா ஒரு போல்டான ஒரு மனுஷனை அந்த பெண்மணி, சிறு பெண் அவர்கிட்ட கேட்கும் போது, நீ இயேசுவோட இருந்த, அவர் மனது ரொம்ப இதாகி மனம் கசந்து, எனக்கு இயேசுவே தெரியவே தெரியாதுன்னு அப்படியே ஸ்பிளிட் பண்ணி விட்டுட்டாரு, பேச்சை மாத்தி விட்டுட்டாரு. அப்ப இயேசு அவரை பார்த்து கேட்கிறாரு, பேதுருவே நீ நேசிக்கிறாயா? நேசிக்கிற ஆண்டவரே. ரெண்டாவது தடவை கேட்கிறாரு, நேசிக்கிறாயா? நேசிக்கிற ஆண்டவரே. மூன்றாவது அதை கேட்கிறாரு, நேசிக்கிறியாயா? அந்த கல்லான மனசு உருகிறத நம்ம பார்க்கணும். இன்னைக்கு நம்ம பலர் பேதுருவை போலதான் இருக்கோம். நம்மளுடைய மனசு பேதுரு மாதிரி, இந்த பீட்டர் மாதிரி இல்லை. இவர் ரொம்ப அன்பான ஒரு பேதுரு. தன்னோட வாழ்க்கையில ஓடி ஒளிஞ்ச ஒரு சீஷன், தன்னுடைய வாழ்க்கைக்கு ஒரு பெரிய பாதிப்பு வந்துரும்னு இயேசு கிறிஸ்துவே தெரியாதுன்னு சொன்ன ஒரு மனுஷன், இயேசு கிறிஸ்துவின் உயிர் தெழுதலின் பிறகு அவருடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றுதலை நம்ம பார்க்கணும். ஒரே நேரத்தில் பிரசங்கம் பண்றாரு, 3000 பேர் ரட்சிக்கப்படுறாங்க. அதை நினைச்சு பார்க்கும்போது, இன்னைக்கு நம்ம வாரம் ஒண்ணுக்கு நின்று பிரசங்கம் பண்றோம். எத்தனை மனசு மாறுது, எத்தனை மனசு மன திரும்புதலுக்குள்ள வருகிறது, அது ஒரு கேள்விக்குறியா இருக்கு. தன்னோட வாழ்க்கையில, பேதுருவோட வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றுதலை, இந்த உயிர் தெழுதலின் தாக்கத்தை நம்ம பார்க்கணும். இரண்டாவது, தோமாவுடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்கும் போது, இயேசுவோடு இருந்தான். இயேசுவோட கரத்தை எத்தனை தடவை பிடிச்சு நடந்திருப்பான். உண்மையிலே இவர் தான் உயிர் தெழுந்தாரா என்று அந்த நம்பிக்கையை, அவநம்பிக்கையை அவன் அங்க வெளிப்படுத்துகிறத நம்ம பார்க்கிறோம். தோமாவுடைய வாழ்க்கையில, ஆண்டவரே உண்மையிலே நீங்க உயிர் தெழுந்த, நீங்க தான் இயேசுனா உங்க கையை காமிங்க, நான் பார்க்கணும். ஆணி பாய்ந்த கரத்தை இயேசு காமிக்கிறாரு. தோமா அதை பிடிச்சு பார்க்கிறாரு. அதனால என்ன பாதிப்பு அவருக்கு? இன்றைக்கு தோமாவுடைய வாழ்க்கை நம்ம ஆராய்ச்சி பண்ணி பார்த்தோம்னா, இந்தியா தேசத்துக்கு சுவிசேஷத்தை கொண்டு போன ஒரு சீஷன். இந்தியா தேசத்துக்கு நீங்க போனீங்கன்னா தோமாவோட கல்லறைக்கு நீங்க போங்க. நாங்க போகும்போது ஒரு வாய்ப்பு கிடைச்சது பார்க்கறதுக்கு. அன்பான சீஷன் தோமாவை கல்லறை பார்ப்பதற்கு, இயேசு கிறிஸ்து மரிப்பதற்கு முன்பதாக, உயிர் தெழுதலுக்கு முன்பதாக கூடவே போன தோமா, இயேசு கிறிஸ்துவின் உயிர் தெழுதலின் பிறகு அந்த உயிர் தெழுதலின் தாக்கம் என்ன பண்ணது? அவர் சுவிசேஷகரா மாறி தேசத்துக்கு சுவிசேஷத்தை கொண்டு போனார். பேதுருக்கு அந்த தாக்கம் உண்டாயது, தோமாக்கு அந்த தாக்கம் உண்டாயிருந்தது. அடுத்தது புதிய ஏற்பாடுல நம்ம என்ன பார்க்கிறோம்? பவுலோட வாழ்க்கை கிறிஸ்துவர்களை துன்பப்படுத்துகின்ற ஒரு மனுஷன். அந்த ஒரு வெறி, கிறிஸ்துவர்களை பார்த்தாலே அந்த ஒரு வெறி சிறுனி ஏறும். இன்னைக்கு இருக்கிறாங்க ஜனங்கள் அந்த மாதிரி, கிறிஸ்துவர்களை பார்த்தாலே
இருக்காங்களா உங்க மத்தியில? இருக்காங்க நிறைய பேர். அது என்னதான் வருதுன்னு தெரியல. ஏன் அது கிறிஸ்டியன்ஸை பார்த்தாலே அந்த ஒரு மாதிரி எரிச்சல் அவங்களுக்கு. அதே நிலையை தான் பவுல் எப்படி மாறினாரு? கிறிஸ்துவை துன்பப்படுத்துகின்ற மனுஷன் கிறிஸ்துக்காக வாழ்ந்து தன்னுடைய வாழ்க்கையை முடிச்சார். அந்த தாக்கம், அந்த உயிர்த்தெழுதலின் தாக்கம் அவர்களுக்கு வந்தது. இன்றைக்கு நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்க. நம்மள எத்தனை பேர் எத்தனை ஈஸ்டர் கடந்து வந்துட்டோம்? the more the variant சொல்லலாமா? 10 வருஷம் 10 ஈஸ்டர் கடந்து வந்துட்டோம், 20 ஈஸ்டர், 50 ஈஸ்டர் கடந்து வந்துட்டோம். ஏதாவது பாதிப்பு உண்டாயிருக்க? அப்படி எதுவும் இல்லை. இனிமேல பார்ப்போம். ஆண்டவருடைய உயிர்த்தெழுதல் உங்களோட வாழ்க்கையில பாதிப்பு உண்டாக்கலன்னா, மறுபடியும் நான் சொல்றேன், நம்மளுடைய ரட்சிப்பை நாம் சிந்தித்து பார்ப்பது மிக மிக அவசியமாக இருக்கு. இரண்டாவது, இந்த தாக்கத்தின் பயணத்துல the journey includes challenges. இந்த பயணத்துல நீங்களும் நானும் இன்னைக்கு பயணித்து கொண்டு இருக்கிறோம். எல்லாரும் ஜீவனம் பண்ணி இந்த கிறிஸ்துவ ஜீவியத்தை நம்ம கடந்து போயிட்டு இருக்கோம். அந்த உயிர்த்தெழுதலின் தாக்கம், அந்த நம்பிக்கை நம்ம எல்லாம் நம்மளோட வாழ்க்கையில இனி அடுத்தது எல்லாமே சுமூகமா போக இருக்காது. அந்த சிலுவையின் பாடுகளை நம்ம பார்க்கும் பொழுது அதுல 1% இன்றைக்கு நீங்களும் நானும் அனுபவிச்சிருக்கிறோமா? இந்த பயணத்துல, நம்மளோட ஜீவனத்தை, நம்மளோட குடும்பத்துல இயேசு கிறிஸ்து பட்ட பாடு மாதிரி. சமீபத்துல தெரியல இது எவ்வளவு தொலைவுக்கு உண்மைன்னு, பாகிஸ்தான் பிரைம் மினிஸ்டர் முன்னாள் எக்ஸ் அவர் ரட்சிப்புக்குள்ள வந்தார். அவரை சுட்டு கொண்டு இருக்காங்க. Because he accepted Christ as a savior. இன்னைக்கு நம்ம சுத்தி இருக்கிற வட்டாரத்துல, நம்ம சர்க்கிள்ல, நம்ம சொந்தக்காரங்களை யாராவது சுட்டு கொண்டு நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோமா? அவங்க ரட்சிப்புக்குள்ள வந்தனால போட்டு தள்ளிட்டாங்க. என்னைக்காவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? என்னுடைய வாலிப வயசுல தெரியல, அம்மாக்கெல்லாம் ஞாபகம் இருக்கும். உங்களுக்கு நிச்சயமா ஞாபகம் இருக்கும். இந்த வெளி தேசத்திலிருந்து அவ்வப்போது திருச்சபைக்கு பைபிள் பிரஸ்பிட்டீரியனுக்கு இந்த ஸ்டூடெண்ட்ஸ் வருவாங்க. அதாவது போதகர் ஆன பிறகு ஊழிய நிமித்தமாக வருவாங்க. அதுல ஒருத்தர் ஆப்பிரிக்கா சேர்ந்த ஒரு ஊழியக்காரர், ஜோஷுவா ஒன்சியா. இன்னும் ஞாபகம். ஓகே, ஜோஷுவா ஒன்சியா, நம்ம ஜோஷுவா இல்ல, ஜோஷுவா ஒன்சியா ஊழிய நிமித்தமாக அவரை கைது செய்து, அதுக்கு பிறகு தன்னோட வாழ்க்கை எப்படி போனுச்சுன்னு நம்மளுக்கு எந்த ஒரு நியூஸும் தெரியல. இப்ப என்ன கேட்டீங்கன்னா அவர் இருக்காரா, மரிச்சிட்டாரா, இல்ல என்னன்னு நம்மளுக்கு தெரியல. கடவுளோட நிச்சயமா கடவுளுக்காக தன்னோட வாழ்க்கையை ஒப்பு கொடுத்த ஒரு மனுஷன் கடவுள் நிச்சயமா நடத்துவார். என்ன சொல்ல பாருன்னா, இன்னைக்கு நம்மளோட வாழ்க்கையில இந்த பயணத்தை நீங்களும் நானும் தொடரும் பொழுது ஏதாவது 1% இயேசு பட்ட பாடுகளை நீங்களும் நானும் பட்டு இருக்கிறோம். I don't think so. நமக்கு பல நேரத்தில் நம்முடைய பாடுகள், உபத்திரங்கள், சோதனைகள் கிறிஸ்துவுடைய பாடை விட மேலையாக நமக்கு தோணுகிறது. அதனாலதான் நம்ம சோர்ந்து போயிடுறோம். சில சமயத்தில் நம்முடைய பிரேயர்ல கூட சொல்லுவோம், ஆண்டவரே மனம் இறங்குங்க, மனம் இறங்குங்க ஆண்டவரே. என்ன தெரியுங்களா, நீங்களும் நானும் சொல்றோம், ஆக்சுவலி நீங்க பட்ட பாடோட நான் அதிகமா படுறேன், மனம் இறங்குங்க ஆண்டவரே ப்ளீஸ். பிரியமானவர்களே, இந்த பயணத்துல நமக்கு
போராட்டங்கள் உண்டு. எடுத்தவங்க வாசிங்க யோவான் 16:33. என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டா இருக்கும் பொழுது இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் கடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார். என்ன ஒரு நம்பிக்கையான வாக்குத்தத்த வார்த்தை கொடுக்கிறாரு. உங்களுக்கு என்ன உண்டு? உபத்திரவம் உண்டு. உங்களுக்கு பெர்சிக்யூஷன் இருக்கு, உங்களுக்கு போராட்டம் உண்டு, உங்களுக்கு கஷ்டம் வரும், நஷ்டம் வரும், போராட்டம் வரும். ஆனா பயப்படாதீங்க. அவர் என்ன சொல்றாரு? வாசிங்க அந்த கடைசி பகுதியில. ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நம்பிக்கையா இருங்க, ஸ்ட்ராங்கா இருங்க, போல்டா இருங்க. நான் உலகத்தை ஜெயித்தேன். அந்த உலகத்தில் வரக்கூடிய எல்லா பாடுகளையும் ஆண்டவர் சொல்லாம சொல்றாரு, நான் எல்லாத்தையும் தேய்ச்சி முடிச்சிட்டேன். அதனால உங்களுக்கு வர்றதெல்லாம் நம்மளுடைய வார்த்தையில சொல்ல போனா இட்ஸ் நத்திங், ஜுஜுபி. ஏன்னா மொத்தத்துல நான் எல்லாத்தையும் தேய்ச்சிட்டேன், பெருசு எல்லாம் அடிச்சு முடிச்சிட்டேன். உங்களுக்கு வரக்கூடியது எல்லாமே உங்களுக்கு பலனுக்கு மீறி நான் கொடுக்க மாட்டேன்னு ஆண்டவர் சொல்றாரு. எடுத்தவங்க இன்னொரு பகுதி பிலிப்பியர் 4:11-13 எடுத்தவங்க வாசிங்க. என் குறைச்சலினால் நான் இப்படி சொல்லுகிறதில்லை, ஏனெனில் நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் மன ரம்யமாய் இருக்க கற்றுக்கொண்டேன். தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும். எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியா இருக்கவும், பட்னியா இருக்கவும், பரிபூர்ணமடையவும், குறையப்படவும் போதிக்கப்பட்டேன். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. யார் சொல்றா? யார் சொல்றா? யார் சொல்றாங்க? பவுல் சொல்றார். இன்னைக்கு அந்த கடைசி வார்த்தை மட்டும் கலரையில நம்ம போட்டுருவோம். முன்னுக்குள்ளதெல்லாம் கொஞ்சம் கஷ்டம் தான் ஏத்துக்க. அங்கல் வாசிங்க அந்த வசனத்தை மறுபடியும். முன்னுக்கு என்ன சொல்றாரு? எனக்கு குறை இருக்கிறனால நான் இப்படி சொல்லல. ஏன்னா அவருக்கு குறை இருக்குது, பவுலுக்கு குறை இருந்துச்சு. அதனால நான் சொல்றேன், நீ தப்பா புரிஞ்சுக்காதீங்க. பவுல் சொல்றாரு, ஏனெனில் நான் எந்த நிலைமையில இருந்தாலும், நான் குறைவா இருந்தாலும் நிறைவா இருந்தாலும், பலவீனனா இருந்தாலும் பலவானா இருந்தாலும், மகிழ்ச்சியா இருந்தாலும் சோர்ந்து போன நிலையில நான் இருந்தாலும் மனரம்யமாய் இருக்க நான் கற்றுக்கொண்டேன். என் முன்னுக்கு என்ன சூழ்நிலை வந்தாலும் இட்ஸ் ஓகே ஃபார் மீ. அதை பேலன்ஸ் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி என் வாழ்க்கையை தொடர கர்த்தர் எனக்கு கற்று கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு உங்களோட வாழ்க்கையில என்னோட வாழ்க்கையில எப்படி உயிர்த்தெழுதலின் தாக்கம் இருக்குது, உண்மைதான். ஆனா அந்த வாக்கு தத்துவத்தின் வார்த்தைக்கு வரும் பொழுது என்ன ஆயிருது? உபத்திரம் வரும் பொழுது சோர்ந்து போய் ஒரு 3 வாரம் ஆனுவல் லீவ் போட்டுறோம் சர்ச்சுக்கு. இல்ல நான் குற்றப்படுத்த நான் சொல்லல, சிந்திக்கணும். இன்னைக்கு டே கிறிஸ்டியன், வீக்லி கிறிஸ்டியன், monthly Christian, event Christian, occasion Christian, year Christians. சில சமயத்தில் 3 மாதம் திருச்சபைக்கு வரமாட்டாங்க. ஆனால் நம்மளை பார்த்து கேட்பாங்க. ஏன்னா அந்த வாரம் வந்திருப்பாங்க அவங்க, டக்குன்னு நம்மளை பார்த்து கேட்பாங்க, ரொம்ப நாள் ஆச்சு உங்களை பார்த்து. அந்த தாக்கம் வரணும். நம்ம இப்படியே எவ்ரி சண்டே அமர்ந்து 1.5 மணி நேரத்தை செலவு பண்ணி நம்ம போற வாழ்க்கை இந்த வாழ்க்கை அல்ல. மீதி 6 நாளும் அந்த தாக்கம் உண்டாகும்.
இன்றைக்கு எவ்வளவு அழகா அம்சமா பயபக்தியோடு பரிசுத்தமா நம்ம வந்து தேவ சமூகத்தில் அமர்ந்திருக்கிறோம். 6 நாள் என்ன ஆகுது? மூன்றாவதாக இறுதியாக இந்த பயணம், the journey involves mission. இயேசு கிறிஸ்துவின் உயிர் தெழுதலின் அடுத்த தாக்கம் வந்து என்னன்னா, உங்களுக்கும் எனக்கும் கடவுள் ஒரு ஹோம்வொர்க் கொடுத்துட்டு போயிருக்கிறாரு இல்ல? ஒரு உயிர் தெழுந்துட்டார், அப்படியே வானத்தையே பார்த்துக்கிட்டு ஆண்டவர் வரப்போறார் அப்படின்னு இல்ல. உங்களுக்கும் எனக்கும் ஏஞ்சலின் ஆண்டி போன வாரம் மெம்பர் ஆயிட்டீங்க. உங்களுக்கு ஒரு ஹோம்வொர்க் இருக்கு. நம்ம எல்லாருக்கும் ஒரு ஹோம்வொர்க் கொடுத்துட்டு போயிருக்கிறாரு. என்ன அது? ஜர்னி இன்வால்வ்ஸ் மிஷன். பவுலுக்கு வந்து அதுதான் சொல்றாரு. மத்தேயு 28:19 இந்த சீஷர்களை பார்த்து சொல்றாரு. எடுத்தவங்க வாசிங்க. மத்தேயு 28:19. ஆகையால் நீங்கள் சீஷர்களை பார்த்து பொதுவா சொல்றாரு, நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிக்கு. இன்னைக்கு நம்ம என்ன செய்யணும்? நம்மளுடைய சர்க்கிள், we always find Indian, okay, all the dark skin people, சகல ஜாதிகள், okay, ஆப்பிரிக்காவுக்கு போங்க, அமெரிக்காவுக்கு போங்க, ஆஸ்திரேலியாவுக்கு போங்க, தாய்லாந்துக்கு போங்க, எங்கெங்கெல்லாம் நீங்க பயணம் பண்ண வாய்ப்பு கிடைக்குதோ, இஸ்ரேலுக்கு போனீங்கன்னா அங்க போய் சுவிசேஷம் சொல்லுங்க, இந்தியாவுக்கு போறீங்களா அங்க போய் சுவிசேஷம் சொல்லுங்க, இந்தோனேஷியாவுக்கு போறீங்களா ஹாலிடேக்கு அங்க போய் சுவிசேஷம் சொல்லுங்க. படிங்க மறுபடியும். சகல ஜாதிகள் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து. போய் சும்மா சொல்லிட்டு வர்றதில்ல. என்ன சொல்றாருன்னா, அவங்க ரட்சிப்புக்குள்ள வர வரையும் அந்த ப்ராசஸ் ஃபுல்லா செஞ்சு முடிச்சிட்டு வாங்க இல்ல. அதனால இந்த பாஸ்டர் கிட்ட ஒரு அனுமதி கேட்டு, பாஸ்டர் நான் ஒரு ஹாலிடேக்கு போறேன், எப்படி சுவிசேஷம் சொன்ன கையோட நான் உங்களுக்கு ஒரு ஞானஸ்தானம் கொடுத்துட்டான் அப்படிலாம் போய் கேட்காதீங்க. கருப்பொருள் வந்து என்னன்னா, சுவிசேஷத்தை பகிர்ந்து கொள்வது நம் மேல் விழுந்த கடமை. இப்ப மறுபடியும் அதே கேள்விதான் நான் கேட்கிறேன். எத்தனை உயிர்த்தெழுதல் ஆராதனையில நீங்களும் நானும் கலந்து கொண்டிருக்கோம்? எத்தனை ஆண்டுகள், எத்தனை ரெசரக்ஷன் சண்டே நீங்களும் நானும் கடந்து வந்திருக்கிறோம்? இந்த மிஷன் நீங்களும் நானும் கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறோமா? இல்ல இன்னும் ஸ்டார்ட் பண்ணவே இல்லை. இல்ல ஸ்டார்ட் பண்ண எங்கேயோ ஒரு காலகட்டத்தில் நின்றுச்சு. இந்த சுவிசேஷ ஊழியத்தை நீங்களும் நானும் சொல்ல கஷ்டப்பட்டோம்னா இந்த உயிர்த்தெழுதலின் தாக்கம் உங்களிடத்தில் இல்லைதான் பொருள். இன்னைக்கு இந்த சோஷியல் மீடியா, இந்த கெஜெட் நம்ம எல்லார் கையிலையும் கெஜெட் இருக்குது. அதனுடைய தாக்கத்தை பார்த்தீங்கன்னா, நான் அவ்வப்போது வீட்டில் கூடி நான் சொல்றேன். அதனால எங்க வீட்டில் உள்ளவங்களை நான் குற்றப்படுத்துறேன். இன்னைக்கு இந்த கெஜெட்டை எங்க போனாலும் தூக்கி போற நிலைமை இருக்குது. அந்த மாதிரி ஒரு தாக்கம் உண்டாயிருச்சு இல்ல. குளிக்க போனாலும் கெஜெட் வேணும், பாத்ரூம் போனாலும் கெஜெட், கிச்சனுக்கு போனா கெஜெட், ஹாலில் உட்காந்தா கெஜெட், காடியில் உட்காந்தா கெஜெட். எப்படி தெரியுங்களா? இந்த செயற்கை ஹார்ட் கூட்டுறாங்கல்ல, செயற்கை, அந்த மாதிரி இன்னைக்கு வந்து இந்த கெஜெட் வந்து அவ்வளோ இம்பார்ட்டண்டா போயிருக்கு. அஃப்கோர்ஸ் இன்றைக்கு அதை வந்து நான் தவறுன்னு நான் சொல்லல. இந்த கெஜெட்ல இன்னைக்கு நிறைய பேர் வந்து இந்த ஸ்டேட்டஸ் நம்ம வந்து போடுறோம், உயிர்த்தெழுதலின் ஸ்டேட்டஸ், அப்புறம் குட் ஃப்ரைடே ஸ்டேட்டஸ், வசனத்தை போடுறோம், தங்களோட வாழ்க்கையில நடந்த காரியங்களை நம்ம வந்து போடுறோம். எல்லாம் இஸ் குட். அட்லீஸ்ட் நம்ம வந்து சுவிசேஷம் சொல்ல முடியல, சரி இப்படியாவது நம்ம வந்து காரியங்களை. ஆனா கெஜெட்டே தாக்கமா இருந்துட கூடாது. காலையில இன்றைக்கு வேதத்தை திறந்து நம்ம வந்து வாசிச்சு கடவுளோடு நம்ம வந்து தியானமா இருந்து
ஜெபம் பண்ணி அதுலேருந்து வர பாடத்தை ஸ்டேட்டஸ்ல போட்டா அது வேற. வேதத்தையே திறக்காமல் செவிக்காமல் ஸ்டேட்டஸ்ல நம்ம காரியங்களை போடுறது நாம் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். உண்மைதான், வசனத்தை போடுறோம். அந்த தாக்கம் பொதுவா படிக்கிறவர்களுக்கு தான், போடுறவங்களுக்கு பொதுவா இருக்காது. அதனால பிரியமானவர்களே, இந்த journey involves mission, journey includes challenges, the journey includes transformation. சிலுவை, இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் உங்களோட வாழ்க்கையில, என்னுடைய வாழ்க்கையில தாக்கத்தை உண்டு பண்ணியிருக்கு. முன்ன நான் இப்படி இருந்தேன், என்னுடைய பேச்சு இப்படி இருந்துச்சு, செயல் இப்படி இருந்துச்சு. இயேசு கிறிஸ்து எனக்கு ஒரு நம்பிக்கையை கொடுத்துட்டு போயிருக்கிறாரு. இனிமேல் நான் கடவுளுக்காக வாழணும். என்னுடைய பேச்சு, என்னுடைய சொல்லு, என்னுடைய சிந்தனை எல்லாமே மாறணும். ஆண்டவரே, அப்படி மாறலன்னா உங்களுடைய உயிர்த்தெழுதல் வல்லமை இல்லை என்று நான் சொல்லுகிறேன், அறிக்கை எடுக்கிறேன் என்ற அர்த்தமாயிரும். மாறலன்னா அங்க சம்திங் ராங். இறுதியாக ஒரு அந்த படக்காட்சியை நீங்க பார்த்தீங்கன்னா, ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை பயணத்துல அந்த பாதையை நீங்க பார்த்தீங்கன்னா, ஆஃப்கோர்ஸ் லெஃப்ட் ரைட் கிராஸ் இருக்குது, சர்ச் இருக்குது, இதெல்லாம் அவனுக்கு அவசியமா இருக்குது. திருச்சபையின் போதனை, ஐக்கியம் அவனுக்கு அவசியமா இருக்குது. தன்னோட வாழ்க்கை பயணத்துல முடிவு வரையும் அவனுக்கு அந்த சிலுவை தாக்கம் எப்பொழுதுமே இருக்கணும். நாட் போன சண்டையோட முடிஞ்சது கிராஸ், இயேசு கிறிஸ்து மரித்தார், உயிர்த்தெழுந்தார், முடிஞ்சது. ஓகே, இதோட அடுத்த நெக்ஸ்ட் இயர் 2027க்கு ஈஸ்டருக்கு நம்ம பிளான் பண்ணுவோம். அப்படி இல்லை, ஒவ்வொரு நாளும் இந்த சிலுவை தாக்கம் நம்மளோட இருக்க வேண்டும். மாற்றுதலை வரவைக்கும். மாற்றுதலை நீங்களும் நானும் விரும்பும். அதுதான் அந்த சிலுவையின் தாக்கத்தை நம்ம பார்க்கிறோம். இன்றைக்கு உங்களோட வாழ்க்கையில தாக்கம் இருக்குதா இல்லையா என்று நீங்கள் சிந்தித்து பாருங்கள். இறுதி ஒரு கதையை நான் சொல்லி முடிக்கிறேன். ஒரு மனுஷன் தான் செய்த குற்றத்தினால சின்ன வயசுலேருந்து அவன் சிறைச்சாலையில சேர்க்கப்பட்டான். ரொம்ப ஏர்லி ஸ்டேஜ்ல ஏதோ ஒரு தவறு செஞ்சு அவன் சிறைச்சாலையில ஆயுள் தண்டனைக்காக சிறைச்சாலையில சேர்க்கப்பட்டான். அப்போ ஒரு நாள் என்ன நடக்குதுன்னா, இந்த அதிகாரியின் மூலியமாக, இப்ப நம்ம மலேசியா கான்செப்ட் வருவோமே, ஓகே, சுல்தான் மன்னிச்சிட்டாரு. நம்ம சுல்தான் அவ்வப்போது மன்னிப்பாரு. ஓகே, சுல்தான் அகவும் மன்னிக்கிற மாதிரி, சுல்தான் அகவும் மன்னிக்கிற மாதிரி இந்த பையனுக்கு, அதாவது இப்ப நிறைய வயசு கடந்து போயிட்டான், ஏன்னா ஆயுள் தண்டனை. ஒரு நாள் அவனுக்கு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறாங்க, இந்த மாதிரி உனக்கு மன்னிப்பு கிடைச்சிருச்சு, நீ யூ ஆர் ஃப்ரீ நவ், நீனே என்னது, நீனே உனக்கு விடுதலை கிடைச்சிருச்சு அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா அவனுக்கு கை கொடுத்து சொல்லிட்டு அந்த ஆபீசர் அதிகாரிகள்லாம் போயிட்டாங்க. இந்த சிறுவனா இருந்த இந்த பெரிய மனுஷன் சில நேரம் கழித்து, காலையில சொல்லிட்டாங்க, சாயந்தரம் பாக்குறாங்களா, அந்த பையன் அவனுக்கு அந்த கேட்லாம் திறந்துட்டாங்க. ஓகே, யூ ஆர் ஃப்ரீ நவ, யூ கேன் கோ, உன் மேல எந்த குற்றச்சாட்டும் இல்லை. எப்படி நிரபராதி வெளியேந்து உள்ள வராங்களோ குற்றம் செஞ்சு, இப்ப நீ யூ ஆர் ஃப்ரீ, ஓகே, நீ போ அப்படின்னு சொல்லிட்டு போனவங்க சாயந்தரம் பாக்குறாங்களா, அவன் இன்னும் அங்கே உட்கார்ந்துருக்கான். அதுல ஒரு அதிகாரி அவனை கூப்பிட்டு கேட்டார, என்னப்பா, அவன் துடிப்பான்,
ஜெயிலேருந்து ஓடுறதுக்கு, விடுதலை கிடைக்கிறதுக்கு அவன் தவம் எடுப்பான். உனக்கு அந்த வாய்ப்பு நாங்கள் கொடுத்துருக்குறோம். ரொம்ப போராடி உனக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு. ஏன் நீ இன்னும் உட்கார்ந்து இருக்கிற? உனக்கு இந்த விடுதலை வேணாவா அப்படின்னு கேட்கும் பொழுது அவன் சொல்றான், சார், நான் சின்ன வயசுல இந்த இடத்துக்கு வந்தேன். வாழ்க்கைனா எனக்கு என்னன்னு தெரியல. வாழ்க்கையை நான் இனிமேல எங்க ஆரம்பிக்கணும்னு எனக்கு தெரியல. என்னோட வாழ்க்கையே ஆயுளா இந்த சிறைச்சாலையில கடந்து வந்துட்டு, எனக்கு முன்பதாக எந்த ஒரு நம்பிக்கை எனக்கு இல்லை, எதிர்காலம் இல்லை அப்படின்னு அவன் சொல்லி அந்த அதிகாரிகிட்ட சொன்னான். பிரியமானவர்களே, இன்றைக்கு தேவ பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் பல நேரத்தில் அப்படிதான் ரட்சிக்கப்பட்டுட்டோம், விடுதலை கொடுத்துட்டாரு. அந்த கல்வாரி சிலுவை இல்லை, நமக்கு நம்பிக்கையும் கொடுத்துட்டாரு. ஆனா பல நேரத்தில் அங்கேயே அமர்ந்து கொண்டு என் வாழ்க்கை எப்படி முடிய போதோ, எனக்கு என்ன எதிர்காலம் இருக்க போதோ, இப்படியே புலம்பி 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 காலங்களை நாம் கெடுத்து கொண்டு இருக்கிறோம். மறுபடியும் நான் சொல்றேன், உயிர் தெழுதலின் தாக்கம் கர்த்தர் நமக்கு முன்பதாக வைத்துட்டு போயிருக்கிறார். அந்த நம்பிக்கை வச்சுட்டாரு, காத்திருக்காரு. உங்களுக்காகவும் எனக்காகவும் பிதாவின் வலது பாரிசத்தில் அமர்ந்து கொண்டு நமக்காக காத்திருக்கிறார். அந்த நம்பிக்கையோடு நீங்களும் நானும் வாழ்வது, வாழாமல் இருப்பது நம்மளுடைய கரத்தில் தவறு. உயிர்த்தெழுதலை தாக்கம் நீங்களும் நானும் ஏற்றுக்கொள்ளலைன்னா கிறிஸ்துவுடைய மரணத்தையும் நாம் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று அர்த்தமாகும். ஜெபம் செய்வோம். இன்றைக்கு உங்களோட வாழ்க்கையில இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் எவ்வளவாக தாக்கம் பண்ணியிருக்கு. இன்றைக்கு உலகத்தார் சொல்லுகின்ற மாதிரி பிரகாரம் நம்ம நடந்துக்கிறோமா? இயேசு கிறிஸ்து மரித்தார், ஆனா அவர் உயிர்த்தெழல. அது பொய், வேற யாரோ கொண்டாந்து வச்சுட்டாங்க. இயேசுவை கடத்திட்டு போயிட்டாங்க. இயேசு உயிர்த்தெழல. இது உலகத்தாரின் கண்ணோட்டம். உங்களுடைய கண்ணோட்டம் எப்படியாக இருக்குது? நீங்க இன்றைக்கு நம்பி விசுவாசித்து வருகின்ற அந்த இயேசு தெய்வம் உயிர்த்தெழுந்து விட்டாரா? அப்படி உயிர்த்தெழுந்து விட்டார் என்றால் அந்த உயிர்த்தெழுதலின் தாக்கம் உங்களோட வாழ்க்கையில, என்னுடைய வாழ்க்கையில நிச்சயமாக காணப்பட ஆண்டவர் விரும்புகிறார். உங்களுக்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். தொடர்ந்து எங்களோடு நீர் இடைப்பட நாங்கள் வருது செய்கிறோம். ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதா. இறுதி பாடலுக்கு கடந்து செல்வோம். சபையார் யாவரும் எழுந்து நின்று ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வோம் என்ற பாடலை பாடுவோம். இந்த பாடலுக்கு பிறகு இறுதி ஜெபத்தையும் ஆசீர்வாதத்தையும் சபையினரிடம் Amen.
ஆண்டவரே, உடைய உயிர்த்தெழுதலின் தாக்கம் தொடர்ந்து எங்களோட வாழ்க்கையில நாங்கள் அதை எதிர்பார்க்க, எதிர்நோக்க, ஒரு மாற்றுதான வாழ்க்கை நாங்கள் வாழ தொடர்ந்து எங்களுக்கு கிருபை செய்யுங்க. பலவீனப்பட்ட எங்களை நீ தொடர்ந்து மன்னித்து மாறினவர்களாக ஜீவனம் பண்ண ஒரே ஒரு வாழ்க்கை ஆண்டவரே எங்களுக்கு நீர் கொடுத்திருக்கிறீர். அந்த கர்த்தருக்காக வாழ்ந்து முடிக்க நீ தொடர்ந்து எங்களுக்கு கிருபை பாராட்ட வேண்டுதல் செய்கிறோம். நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாச பண்ணி உனக்கு கிருபையாய் இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஆமென். சபையார்